கம்மியதாஸ் கிச்சன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவிச்ச முட்டை, அப்புறமா குடைமிளகாய், பெரிய வெங்காயம் இதெல்லாமே பயன்படுத்தி ஸ்டவ் அடுப்பில் நம்ம சுட்டு தான் சாப்பிட போகிறோம். இது ரொம்ப ரொம்ப சுவையாக இருந்துச்சு. இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபினே சொல்லலாம். நீங்கள் குழந்தைகளுக்கு இந்த மெத்தடில் செய்து கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. இது ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு கூட. இது பண்ணுறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. நான் இல்லாதனால கடலை மாவு சேர்க்கல. நீங்கள் கண்டிப்பாக கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இன்னமுமே சூப்பராக வரும். 1 டீஸ்பூன் போல் காஷ்மீர் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு சிக்கன் 65 மசாலா. நீங்கள் உப்பு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம சிக்கன் 65 மசாலாவிலையுமே உப்பு இருக்கும். அதனால் குறைவாக சேர்த்தாலே போதும். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவு சிக்கன் 65 மசாலா சேர்த்துட்டு ஒரு 10 சொட்டு போல் லெமன் சாறு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 முட்டையை மட்டும்தான் பயன்படுத்தி செய்து காமிக்க போகிறேன். நீங்கள் 2 பேட்சாக செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மாவோட அளவை அதிகப்படுத்திக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. காரம் நம்ம சிக்கன் 65 மசாலாவிலே இருக்கும், அதுவே போதுமானதாக இருக்கும். இப்போது நம்ம ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கிற குடைமிளகாய், பெரிய வெங்காயம் எல்லாத்தையுமே இதில் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணும்போது தனித்தனி வெங்காயமாக பிரிச்சுட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பிரித்து எடுத்ததை நம்ம எடுத்துகிட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இந்த மாதிரி மாற்றி வச்சதுக்கப்புறமா 2 முட்டைகளை நான் வேக வச்சு தோலை உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதை கத்தியை பயன்படுத்தி இது போல் லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு கத்தியை நீங்கள் வச்சு எடுத்தாலே போதும், ரொம்ப அழுத்தம் கொடுத்து கட் பண்ணிட வேண்டாம். இப்போ இந்த முட்டைகளையும் மசாலாவில் சேர்த்துட்டு நல்லா இது போல் கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு ஊசி எடுத்துக்கலாம். அதாவது பலகாரம்லாம் செய்கிறதுக்கு ஒரு ஊசி பயன்படுத்துவோம்ல, அதை எடுத்துக்கலாம். அதாவது அந்த கம்பியை எடுத்துகிட்டு நம்ம அதில் ஒவ்வொன்றா கோத்து விட்டுட்டு அப்புறமா ஸ்டவ்வில் காமிச்சு நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம். பாருங்கள், முட்டையை நல்லா இந்த அளவுக்கு மசாலா தடவி எடுத்துக்கோங்க. இப்போது இது மாதிரி வளர்த்திய ஒரு கம்பியை எடுத்துகிட்டு அதில் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை இது போல் கோத்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கோத்து எடுத்துக்கலாம். நான் ஒரு பாதி கம்பி அளவுக்கு இதை எல்லாமே ஃபில் பண்ணிக்கிட்டேன். ஒரு 4 பெரிய வெங்காயம், அதுக்கப்புறமா ஒரு துண்டு போல் குடைமிளகாயும் எடுத்து சேர்த்துருக்கேன். இப்போ இதில் நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா முட்டை, அதையும் நல்லா சேர்த்துட்டு இது மாதிரி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கம்பியை லைட்டாக சுற்றி காமிச்சிங்க அப்படின்னா நம்ம கோத்து வச்சுருக்கிற வெங்காயம், குடைமிளகாய், முட்டை, அதாவது மசாலா எல்லாமே வெந்து வந்திருக்கும். அதே சமயம் வெங்காயமும் அந்த குடைமிளகாயுமே நல்லா வெந்து வந்திருக்கும். இதை சாப்பிடும்போது நம்ம சுட்டு சாப்பிட்டோம்னா எந்த டேஸ்ட்டில் இருக்குமோ அதே டேஸ்ட்டில் இருக்கும். இது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபின்னு கூட சொல்லலாம். நீங்கள் இந்த ஸ்டவ் அடுப்புக்கு பதிலாக விறகடுப்பு இருந்துச்சு அப்படின்னா கூட அதில் கூட காமிச்சு நல்லா சுட்டு எடுத்துகிட்டு இதை சாப்பிடலாம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இதை சூடாக இருக்கும் போதே சாப்பிட்றணும். கொஞ்சம் ஆறி வந்துருச்சு அப்படின்னா டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு செய்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி செய்து கொடுங்க. அப்போ நல்லா சுவையாக டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாமே சூப்பராக சுட்டு எடுத்தாச்சு. இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படி ஒவ்வொரு பீஸாக தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு குழந்தைகளுக்கு கொடுத்தோம் அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நம்ம சேர்த்துருந்த காரமும் கம்மியாக தான் இருக்கும். அதே சமயம் புளிப்பு, உப்பு எல்லாமே ஒரு கரெக்டான ரேஷியோவில் தான் நம்ம சேர்த்துருக்கோம். நான் சொல்லியிருக்கிறதுபடி நீங்களும் செய்து பார்த்து உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்க. தேங்க்யூ.